ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனிஷா ஐகான் சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மீதமான இட்லியில் முட்டை சேர்த்து ஒரு உப்புமா ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் மனிஷா ஐகான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சுட்டேன். கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் நிறைய இருந்தால் தான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காய்ச்சதும் ஒரு 1/4 டீஸ்பூனு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 8 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். பொடியாக ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இந்த ரெசிபிக்கு பச்சை மிளகா காரம் மட்டும்தான் வேணுன்னா நீங்கள் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்து செஞ்சுக்கணும். நான் இன்றைக்கி சேர்க்காது தான் செய்கிறேன். பச்சை மிளகா வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இட்லிலையும் உப்பு இருக்கிறதுனால நம்ம பார்த்து தான் சேர்த்துக்கணும். அப்படி உப்பு கம்மியாக இருந்தால் அப்புறம் நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 முட்டை தானே அன்றைக்கி உடச்சி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா முட்டையும் வதக்கி விட்டுக்கலாம். முட்டை நல்லா வந்ததும் ஒரு 5 இட்லி உதிர்த்து வச்சுருக்கிறேன். நான் இட்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா மசாலாலாம் கலந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கிறேன். சுவையான இட்லி முட்டை உப்புமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.